ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கற்றல் பாதை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன அப்டேட் பார்க்க போகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் தேர்டு செமஸ்டருக்கான எக்ஸாம்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ஸ்டார்ட் ஆகிருக்கும். அதில் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கான மைக்ரோ எக்கனாமிக்ஸ் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் இதுக்கு முன்னாடி வந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் 8 இயர்ஸ்க்கான கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக வந்த கொஸ்டின்ஸ் தான். இதை நீங்கள் படிச்சுட்டு போனாலுமே போதும். 75 மார்க்கில் நீங்கள் ஒரு 40 ஆர் 45 மார்க்ஸ்க்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய எல்லா கேள்விகளும் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மார்க் கொடுத்துருக்கேன். 2 மார்க்கில் ஒரு 10 இருக்குது. ஃபஸ்ட்டு நுண்ணிய பொருளாதாரம் என்றால் என்ன, நுகர்வோர் உபரி என்றால் என்ன, சமநோக்கு வளைகோடு என்றால் என்ன, சம இறுதிநிலை பயன்பாடு விதி என்றால் என்ன, அளிப்பு விதியை கூறுக, தேவை நிகழ்ச்சி என்றால் என்ன, உற்பத்தி சார்பு என்றால் என்ன, இறுதிநிலை தொழில்நுட்ப பதிலீட்டு வீதம் என்றால் என்ன, சம உற்பத்தியில் வளைகோடு என்றால் என்ன, இயல்புரை மற்றும் நெறியுரை பொருளாதாரத்தை வேறுபடுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 2 மார்க். நெக்ஸ்ட் 5 மார்க். தொகுத்தாய்வு மற்றும் பகுத்தாய்வு முறைகளை வேறுபடுத்துக, சமநோக்கு வளைகோடுகளின் பண்புகளை விளக்குக, நுகர்வோர் எச்சம் என்ற கருத்தினை விளக்குக, சம இறுதிநிலை பயன்பாடு விதியை விளக்குக, தேவையின் தீர்மானிக்கும் காரணிகளை விவரி, பரும விளைவு விதிகளை விளக்குக, தேவையின் நிகழ்ச்சியின் வகைகளை விளக்குக, உற்பத்தி சார்பு தேவை பண்புகளை விளக்குக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின். இதில் 7 5 மார்க் இருக்குது. நீங்கள் 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நீங்கள் 7ம் படிச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் 5 கூட எழுதுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்கள் அக்கா பொறுத்து தான். ஆனால் மேக்ஸிமம் இதுதான் 8 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பரில் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக வந்திருக்கு. இதை விட 10 மார்க்கில் கம்பல்சரியாக இதுதான் வரும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அளவுக்கு கூட கொஸ்டின்ஸ் இருக்குது, ரிப்பீட்டட் கொஸ்டின். நீங்கள் இதை மட்டும் படித்தாலுமே போதும். லாஸ்ட் மினிட்ல நல்ல மார்க் எடுக்கலாம். 10 மார்க்கில் பேரியல் பொருளாதாரத்தை நுண்ணிய பொருளாதாரத்திலிருந்து வேறுபடுத்துக, குறைந்த சொல் இறுதி நிலை பயன்பாட்டு விதியை விளக்குக, தேவையின் நிகழ்ச்சியை அளவிடும் பல்வேறு முறைகளை விரிவாக விளக்குக, மாறு விகிதாச்சார விதியை விவாதிக்கவும், பண்ட அளிப்பை தீர்மானிக்கும் காரணிகளை விளக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் இந்த 19, 20, 21 இந்த 3 கொஸ்டினுமே கடந்த 8 கொஸ்டின் பேப்பர்லேயும் ரிப்பீட்டடாக வந்திருக்கு, அதிகமாக வந்திருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த 3 கொஸ்டினை எப்படி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுமோ அவ்வளோ அழகாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஸ்டின்ஸ்லாம் போங்க. நீங்கள் இவ்வளோ இப்போ உங்களுக்கு தேர்டு செமஸ்டர் அப்படிங்கிறது டக்குன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ஃபஸ்ட்டு செமஸ்டர் லேட்டாக வச்சதுனால இப்போ செகண்டையும் தேர்டையும் கம்பைன் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம் ஒன்று கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பீங்க. ஆனால் அந்த ரிலாக்ஸ் இப்போ இருக்க முடியாது. ஏன்னா அடுத்த செமஸ்டரும் உங்களுக்கு 1 by 1 வருது. அதுக்கான கொஸ்டின்ஸ் தான் நீங்கள் டக்குன்னு புக்கை ரெஃபர் பண்ணி எல்லா லெசன்ஸும் நீங்கள் கவர் பண்ணி படிக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஷார்ட்கட். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை நீங்கள் ஆன்சர்ஸ் எடுத்து நீங்கள் படிச்சிங்கனாலே போதும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு டைமும் இல்லை. நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதையும் படிச்சுட்டு இது கூட நீங்கள் ஆட் பண்ணி படிக்கலாம். இல்லை நான் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கொஸ்டின்ஸ் படித்தா போதும். இங்கிலீஷ் மீடியத்தில் உள்ளவங்களுக்கும் இதே கொஸ்டின் தான். நீங்கள் இதுக்கான இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கும் சேம் கொஸ்டின் தான். இது மாதிரி தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி பற்றி டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.